குடும்பத்துக்காக செலவு பண்றதுன்னா கொண்டாட்டம், ஆனா உங்களுக்காக செலவு பண்றதுன்னா திண்டாட்டமா? நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க குழந்தைங்க, பார்ட்னர், அப்பா அம்மா இப்படி எல்லாத்துக்காகவும் பார்த்து செலவு பண்ற நீங்க உங்களுக்குன்னு வந்தா மட்டும் 10 வாட்டி எண்ணி எண்ணி பாக்குறீங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. ஆசையா இருந்தாலும் அவசியம் இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொண்ணும் தனக்காக தம் மேல இன்வெஸ்ட் பண்ணி பழகணும். இந்த சொசைட்டி ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆண்கள் அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டா சக்சஸ்னும், அதுவே பெண்கள் பண்ணுனா செல்ஃபிஷ்னும் சொல்லதான் செய்வாங்க. சின்ன வயசுல இருந்தே சிக்கனமா இருன்னு சொல்லி கொடுத்தவங்க உன்னை நல்லா பாத்துக்க செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலையே. அதான் நான் சொல்றேன், என்னைக்கு உங்க வளர்ச்சிக்காக உங்க சந்தோஷத்துக்காக கில்ட் இல்லாம செலவு பண்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா மாறுவீங்க. குடும்பத்துக்காக செலவு பண்றதுன்னா கொண்டாட்டம், ஆனா உங்களுக்காக செலவு பண்றதுன்னா திண்டாட்டமா? நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க குழந்தைங்க, பார்ட்னர், அப்பா அம்மா இப்படி எல்லாத்துக்காகவும் பார்த்து செலவு பண்ற நீங்க உங்களுக்குன்னு வந்தா மட்டும் 10 வாட்டி எண்ணி எண்ணி பாக்குறீங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. ஆசையா இருந்தாலும் அவசியம் இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொண்ணும் தனக்காக தம் மேல இன்வெஸ்ட் பண்ணி பழகணும். இந்த சொசைட்டி ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆண்கள் அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டா சக்சஸ்னும், அதுவே பெண்கள் பண்ணுனா செல்ஃபிஷ்னும் சொல்லதான் செய்வாங்க. சின்ன வயசுல இருந்தே சிக்கனமா இருன்னு சொல்லி கொடுத்தவங்க உன்னை நல்லா பாத்துக்க செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலையே. அதான் நான் சொல்றேன், என்னைக்கு உங்க வளர்ச்சிக்காக உங்க சந்தோஷத்துக்காக கில்ட் இல்லாம செலவு பண்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா மாறுவீங்க.